Hi friends and families, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொட்டியெல்லாம் பிரிக்க போறோம். அதுக்கு தான் இந்த செட்டப்லாம். எனக்கு முன்னாடி இங்க பாருங்க. ஹேங்கர்ல கொஞ்சம் துணி எடுத்து வச்சேன் பாருங்க. அங்க இந்த ரெண்டு கவுன் மாட்டி இருந்துச்சு. உடனே ரெண்டு வேணும்னு அடம் புடிச்சு வாங்கி போட்டாங்க. ஹாப்பியா? சரி உட்காந்துங்க. இன்னைக்கு பொட்டி பிரிக்கிற வீடியோ மட்டும் கிடையாது. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இந்தியால இருந்து லக்சம்பர்க் வராங்க இல்லையா? அவங்க வந்து என்னென்ன திங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துட்டு வரணும், லக்சம்பர்க்ல என்னென்ன திங்ஸ்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு நம்மலாம் டீடைல்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஒரு தடவை ரிப்ளை பண்ணுறேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டைமும் திருப்பி என்ன எடுத்துட்டு வரணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பொட்டியில் என்னென்னலாம் எடுத்து வந்திருக்கேன்னு நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஆக்சுவலாக துபாயில் நாங்கள் வந்து நிறைய கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், இந்த சுவனீஸ்லாம் வாங்கணும். அதெல்லாம் நான் இந்த வீடியோலுமே காட்டல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பிரித்து பார்த்துருவோம். இதுதான் த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர். துபாயில் இருக்கும். இந்த மியூசியமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இருந்துச்சா சரின்னு இதை வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து இங்கே மேலே வந்து சாம்பிராணி வச்சு போடலாம், அதுக்குள்ளே தான் இதுதான் அந்த சாம்பிராணி. இது வந்து ஒரு 4-5 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து அந்த கறி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதோ இருக்கு பாருங்கள். இந்த கறியை வந்து நம்ம கொளுத்தி இங்கே வச்சுட்டு இதில் இந்த வாசனை உள்ளதை போட்டோம்னா சூப்பராக வாசனை வரும். ஸோ இதுதான் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். நான் நெக்ஸ்ட் இன்னொரு ஷார்ட்ஸில் நான் இந்த சாம்பிராணி போட்டிருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இதெல்லாமே சுவனீஸ் தான். இது வந்து நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரி ஒன்று வாங்கினோம். துபாய் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர்னு எழுதியிருக்கு பாருங்கள். நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதில் உள்ள திங்ஸை எடுத்து ஆல்ரெடி பிடிச்சாச்சு. சவுண்டு வேறு இதில், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்கள விட்டுருவோம். இதெல்லாம் கொஞ்சம் உடையிற மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பான எஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேபினில் வச்சு கையிலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து புர்ஜ் கலிஃபா. இது பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி. இது கொஞ்சம் அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். இதாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும், ஜொலிக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த புர்ஜ் அல் அரப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹோட்டல். இது ஒன்று வாங்கினோம். இந்த மாதிரி உடையிற ஐட்டமாக இருக்கட்டும், இந்த பசங்களோட டாய்ஸு திங்ஸு இதெல்லாமே நம்மளுக்கு அப்பப்போ டக்குன்னு தேவைப்படும் ஃப்ளைட்டில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேபினில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக பசங்களோட திங்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தோம். ஸ்நாக்ஸ்லாம் எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு காட்டலாமேன்னு தான் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா துபாயில் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கிஃப்ட் பண்ணது. இது கொடு. அமைதியாக விளையாடுறீங்களா? இப்படிதான் நான் பொழுதுனிக்கு வீடியோ எடுப்பேன். ஆக்சுவலாக அவங்க அப்பாட்ட போக சொன்னேன், 2 பேருமே போகல. நான் பொட்டி பிடிச்சதுனால திங்ஸ் எல்லாம் கூடவே வந்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம பேக்கேஜ் அலவன்ஸ்லாம் பார்க்கலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி பேக்கேஜ் அலவன்ஸ் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்இன் பேக்கேஜ், ஒரு கேபின் பேக்கேஜ், ஒரு டைப்பர் பேக்னு ஒன்று சொல்லுவாங்க கிட்ஸ் இருக்கிறதுனால, அப்புறம் ஒரு ஹேண்ட் பேக்கும் எடுத்துக்கலாம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 செக்இன் பேக்கேஜ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து நிறையவே வெயிட் இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கிற எல்லா மளிகை ஜாமாவாக இருக்கட்டும், பசங்களுக்கு தேவையான திங்ஸு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் ஒரு வேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக ஒரு ஜர்க்கின் எடுத்துக்கணும். ஏன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம் வரைக்குமே கண்டிப்பாக இங்கே கோல்டாக தான் இருக்கும். ஒரு 4-5 மாதம் மட்டும்தான் சம்மராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போதுமே ஒரு ஜர்க்கினோ இல்லை ஸ்வெட்டரோ கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு சாதாரணமான ஏதாவது ஒரு ஜர்க்கின், ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு குளிர் தாங்குற மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே வந்து லக்சம்பர்கில் வந்து ஒரு நல்ல பிராண்டடாகவே ஒரு நல்ல ஜர்க்கின் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜர்க்கின் இருக்கும், கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கும், நல்ல பிராண்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும், குளிரும் உங்களுக்கு தாங்கும். ஸோ நீங்கள் எமர்ஜென்சிக்காக மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் நல்லதாகவே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் குழந்தைங்களோட வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜர்க்கினையும் தாண்டி இந்த தெர்மல்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்வெட் ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்க, உள்ளே போட்டு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம போட்டோன்னா கொஞ்சம் கதகதப்பாகவே இருக்கும். நம்ம என்னதான் திக்கான ஜர்க்கின் போட்டாலும் ஒரு சில டைமில் மைனஸ்லலாம் போகும்போது ரொம்பவே குளிராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தெர்மல், இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட் இந்த மாதிரிலாம் பசங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஸ்கார்ஃபு, இந்த கழுத்தில் கட்டுறது இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரணும்னா இந்த அடாப்டர். இது வந்து யூரோப் அடாப்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து யூரோப்பில் உள்ள எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணாலும் இந்த அடாப்டர் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் லக்சம்பர்க்னு இல்லை, யூரோப்பில் உள்ள எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இந்த அடாப்டர் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இங்கே ப்ளக் பாயிண்ட் வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் உள்ள டீப்பாக இருக்கும். ஸோ அதில் சொல்வதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அடாப்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் போர்ட் மாதிரி இருக்கும். இதேமாரி மல்டி போர்ட்லேயே ஒரு அடாப்டர் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்கொயராக கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது கொஞ்சம் நாளாக வெயிட் தாங்காமல் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது, ப்ளக்கெல்லாம் லூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் இதை வாங்கிக்கிட்டோம். இது நல்லாவே ஃபிக்ஸ்டாக இருக்கும், டைட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே மிக்ஸி போடுறதுக்கு இல்லை மற்றபடி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நிறையவே தேவைப்படும். ஸோ அதனால் இது ஒரு 2-3.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு செய்யறதுக்கு இங்கே வந்து குக்கர்லாம் இருக்குல்ல, ரைஸ் குக்கர். அது வந்து நம்ம ஊர் குக்கர் மாதிரி இந்த விசில் வர மாதிரிலாம் குக்கர் இங்கே இருக்காது. ஒன்று எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் இருக்கும். அதுவும் ஒரு சில கடையில் நம்ம தேடி பார்த்து வாங்கணும். ஸோ முக்கியமாக ஒரு சின்ன குக்கர் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். குக்கர் மட்டும் இல்லாமல் இந்த இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதுவும் இங்கே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ குட்டியாக ஒரு இட்லி பாத்திரம், ஒரு சின்ன குக்கரு, இதெல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து சிங்கிளாக வரீங்க அப்படின்னா ஒரு மிக்சி மட்டும் வாங்கிக்கலாம். இந்த 3 ஜார் உள்ள மாதிரி மிக்சி இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய ஜாரு, மீடியம், சின்னதுன்னு, அது வாங்கி வச்சுக்கலாம். நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு வந்து மிக்சியில் தான் மாவு அரைச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் ஒரு 4 பேர் வந்ததுனால கொஞ்சம் மாவில் அதிகமாக தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பெரிய கிரைண்டராகவே கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் 2 பேர் வரீங்க இல்லை சிங்கிளாக வரீங்கன்னா மிக்சி போதும். பட் 4 பேர் சேர்ந்து வரீங்கும் போது உங்களுக்கு பேக்கேஜ் அலவன்ஸும் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கிரைண்டர் வச்சு கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சின்னதாக காம்பேக்டாக கிரைண்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த தோசை பேன்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே வந்து நான்ஸ்டிக் தான் மோஸ்ட்லி இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த அயன் தோசை பேன்லாம் இங்கே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஒரு மாதிரி ஒரு வளைஞ்சு ஒரு மாதிரி பேன் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கிடைக்கும். தோசை பேன் அயனில் வேணும்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும். ஸோ அவங்களுக்கு தோசைக்கல் இரும்பில் தான் நீங்கள் ஊற்றி சாப்பிடுவீங்கன்னா அந்த மாதிரி தோசைக்கல்லும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ யுட்டென்சில்ஸ்னு பார்த்தீங்கன்னா குக்கரு, இட்லி பாத்திரம், தோசை பேனு, அதுக்கப்புறம் அந்த மிக்சி இல்லைனா கிரைண்டர், இதனாலும் கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வரலாம். சப்போஸ் நாங்கள் இட்லிலாம் ஊற்றிலாம் சாப்பிட மாட்டோம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வச்சுட்டு கூட வந்துக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ரியாரிட்டி மாறும். ஒருத்தங்களுக்கு இது தேவைப்படலாம், இது தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யுட்டென்சில்லாம் பார்த்துட்டோம்ல, இப்போ மளிகை ஜாமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் மளிகை சாமான்லாம் கொஞ்சம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கும் போது இடம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம், இல்லைன்னா எடுத்துகிட்டு வர தேவையில்ல. ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புளியோதரை பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்ததும் உங்களுக்கு சமைச்சு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்தோடனே கடைக்கடையாக தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போதுமே இந்த புளி கொண்டு வந்துடுவோம். இந்த புளி பார்த்தீங்கன்னா இங்கே லக்சம்பர்கில் கிடைக்கவே கிடைக்காது. லக்சம்பர்கில் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக பேஸ்ட், அதுதான் கிடைக்கும். இது நம்ம 1 மடங்கு போட்டோம்னா அது 2 மடங்கு போடுற மாதிரி இருக்கும். புளிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புளி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வரணும். இங்கே வந்து பேஸ்ட் மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போதுமே புளி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கொண்டு வந்துட்டேன். இந்த கரம் மசாலா, இந்த மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு. ஸோ எனக்கு நிறைய இடம் இருந்ததுனால இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டாக கூட வாங்கிட்டு இங்கே வந்து கூட நீங்கள் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும் இங்கே. செகண்ட் அதே தான், இதுவும் கடுகு, கடல் பாசி, வெந்தயம், ஜீரகம், மிளகு, இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இது எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கூட வரும். ஸோ அதனால் நான் நிறையாவே கொண்டு வந்துட்டேன். இது அதேமாரி சாம்பிராணியும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி கோல்டாக இருக்கிறதுனால மொத்தமாகவே இந்த பேண்ட்டு, ஜீன்ஸ் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும். சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த லாங் ஃப்ராக் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை சாரீ இல்லை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் சுடிதார் இந்த மாதிரிலாம் போடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வரணும். இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் அதையும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் நீங்கள் இந்தியாவில் தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் செட்டாலாம் நகை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்காது. ஜஸ்ட் சிம்பிளாக செயின், ஸ்டெட் அதெல்லாம் கிடைக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கிராண்டான செட்டெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு தேவைப்போனால் நீங்கள் அதையும் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்துக்கணும். ராகி, எள்ளு இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். அதேமாதிரி நட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நம்ம இந்தியாவிலே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இங்கே நட்ஸும் கொஞ்சம் கம்பேரிட்டிவாக இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஊர்லேருந்தே கொண்டு வந்துட்டேன் எல்லாமே. நட்ஸும் சரி. இது பூண்டு, நமக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால நான் கொண்டு வந்துட்டேன். என்னடாமே நீங்கள் குழந்தைங்களோட வரீங்கன்னா அவங்களுக்கு நான் தெருமல் இந்த ஸ்வெட் ஷர்ட் சொன்னேன் இல்லையா, அது வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை வேக்சின் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன் கார்டெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பல்சரி கொண்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஃபாலோ அப் பண்ணும்போது அந்த வேக்சினேஷன் கார்டில் இங்கே டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன வேக்சின் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்தியாவில் உள்ள மெடிசன் ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி, அந்த மெடிசனை நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. நாங்கள் மோஸ்ட்லி இந்தியாவில் உள்ள மெடிசன்ஸ் தான் பாப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இந்தியாவிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சிரப்பு, டேப்லெட்ஸ் இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். வேக்சினேஷன் கார்டு வச்சுருந்தீங்க, 1 இயர்க்குள்ளே இருக்கிற பேபிஸ்க்குலாம் வேக்சினேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தோம். அவங்க முன்னாடி பிரிச்சா எல்லாம் அடம் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்தேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு எந்த இதெல்லாம் நல்லா பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் மிக்சரு அதெல்லாம் தான் இங்கே கிடைக்கும்.
உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்து மாவாக இருக்கட்டும், இல்லை ராகி மாவாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான மாவாக இருந்தாலும் நீங்கள் ஊர்லேருந்தே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான பிராண்டில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். டீ பவுடர் கூட நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமாக மல்லாக்கொட்டை எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா கருவாடு, மிளகா, இது பார்லேஜி பிஸ்கெட். எனக்கு எப்போதுமே காஃபி குடிக்கும்போது பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் குழம்பு மிளகாத்தூள் மாதிரிலாம் இங்கே கிடைக்காது. இந்த ஆச்சி சக்திலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணுனாலும் நீங்கள் கன்ஃபார்மாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஸோ நாங்களும் இது அதுக்காக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முறுக்கு மாவு. இது எல்லாமே இன்னொரு பைக்குள்ள தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ காமிக்கணும்னு சொல்லிட்டு வேறு பொட்டியிலேருந்து இதில் எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் முறுக்கு சுட்டு சாப்பிடலாமே முறுக்கு மாவு எடுத்து வந்தோம். இது வந்து பசங்களுக்கு நாட்டு சக்கரை. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பனங்கள் கண்டுலாம் இருக்குது இல்லையா, நீங்கள் ஒரு வேளை குழந்தைங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பனங்கள் கண்டுலாம் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே விட இங்கே லக்சம்பர்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 times அதிகமாகவே இருக்குது அமௌண்ட் பனங்கள் கண்டுலாம். ஸோ அதனால் நான் ஊர்லேருந்தே எப்போதுமே கொண்டு வந்துடுவேன். இது நாட்டு சக்கரை, இது வடகமும் இங்கெல்லாம் கிடைக்காது. இது மாங்காய் வத்தை. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள். இது ட்ரை கறி லீவ்ஸ். கருவேப்பிலை இங்கே கண்டிப்பாக ரொம்பவே காஸ்ட்லி. நான் அதுக்கு ஒரு ஷார்ட்ஸே போட்டிருப்பேன். இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சமாக நிறையா கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தோம். இது எனக்கு எப்படி ஒரு வருஷத்துக்கே ஓடும், நிறையாவே இருக்கும். இது ஒரு 2 மளிகை கடையே ஒரு 4 பொட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட எல்லா மளிகை ஜாமானுமே ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். அதேமாரி இந்த பூஜா ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஊர்லேருந்து கூட கொண்டு வந்துக்கலாம். இந்த குங்குமமாக இருக்கட்டும், இந்த சாம்பிராணியாக இருக்கட்டும், இந்த பெல்லு, இது எல்லாமே விளக்கு, இதெல்லாமே நீங்கள் ஊர்லேருந்தே கொண்டு வந்துக்கலாம். அது உங்களோட ப்ரியாரிட்டியை பொறுத்தது. ஒருவேளை சிங்கிளாக வரவங்களுக்குலாம் அது தேவைப்படாது. ஒருவேளை ஃபேமிலியாக வரவங்க அந்தமாரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். அதுவும் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான். மோஸ்ட்லி இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும். இந்த ஒரு சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு, நம்ம ஊர் மாதிரி இங்கே இருக்காது. ஸோ அதனால் எந்தெந்த பொருளாக உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சப்போஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது லக்சம்பர்க் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.